ஆல் சிட்டிசன்ஸ் ஒரு நிமிஷம் அந்த பிரதர் சொல்றதை கேளுங்க. டேய், ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போறேன், எல்லாரும் வெளியில வாங்க. நேத்து ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் என்ன பாக்குறதே இல்ல. இன்னைக்கு தாண்டி நிம்மதியா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, என்னங்க இது? நீங்க என்ன லவ் பண்ற விஷயத்த என்ன தவிர ஊரு ஃபுல்லா சொல்லி எனக்கே அந்த டிரைவர் சொல்லி தான் தெரியும். ஏன் அதை என்கிட்ட நேரடியாவே சொல்லிக்கலாமே. புடிடி இத. உங்களை கும்பிடுறேங்க. அந்த மினி பஸ் டிரைவர் என்ன லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். ஓகே, யூ கேன் கோ. தேங்க்ஸ்ங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்களே இல்ல, உங்க ஃப்ரெண்ட. நீங்க எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஓகே, கூல். உங்களை ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்றாங்களோ? அதுல ஏழும் உங்களை லவ் பண்றாங்களாடா? நடந்தது என்னன்னா என்னவா ஓடுனது உட்கார்ந்தது உனக்கு பிளான் இல்லையாடா? வெட்டியாச்சு மாப்ள. இருடா, உன்னை ஒரு ரவுண்ட போட்டு வச்சுக்கிறேன். டேய், மண்டே பாறா. என்ன டேய், கூட டூப்ளிகேட்டாடா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடா? இந்த கெட்டப்புக்கு என் அழகு தேவதை உனக்கு தேவைப்படுதாடா? ஒன்ன அநியாயமா ஒரு அப்பாவி அடியங்க வச்சிட்டில்ல? ஏன் அப்படி பண்ற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தாராரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏட்டம்மா, நீங்க போங்க. மேடம், இவன் என்ன லவ் பண்றேன்னு பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஈவ் டீசிங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஏட்டம்மா, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோம். பிச்சு படையா பிச்சு ஏறா வண்டியில. எங்க? உன் மாமியா வீட்டுக்கு ஏறாரா? தேங்க்ஸ் மேடம். அப்படின்னா ஓகே, வாங்க. நீ ஏறுமா. மேடம், நான் எதுக்கு மேடம்? நீ வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே இவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏறுமா வண்டியில. ஏறுமா. இல்ல மேடம், நான் ஆட்டோல வரேன் உங்க பின்னாடி. ஏய், உன்னை மாதிரி பொண்ணுங்களும் தயங்கறனால தான் இவன மாதிரி ஆளுங்க கொல்படுத்து போய் அலையறாங்க. ஏறுங்கறேல. கரெக்ட்டான ஏட்டம்மா. ஏறியா உன்ன ஒரு கேஸ் போடுவா. ஏறுமா. ஏட்டம்மா சொல்றாங்கல, ஏறுமா. வேணா என்ன பிடிச்சுக்கப்பா. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். போங்க. உட்கார்ந்தியா மேடம்? உட்கார்ந்து மேடம். ஏட்டம்மா, எப்பவுமே நீங்க இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவீங்க. சௌசா இருக்குதா? ஸ்டேஷனுக்கு வாடி, உன் சௌசா கலட்டுறேன். ஏய், இறங்கு இறங்கு. காமாட்சி, மீனாட்சி, ருக்கா, எல்லாரும் வாங்கடே. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்டே. வணக்கம் வணக்கம், அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம். வாங்க. வா வா வா. நேத்து தான் ஸ்டேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அர்க்கிஸ் நீயே முத கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவ நீயே. ஸ்டேஷனுக்கு நல்ல வருமானம் வரும்னு வேண்டிக்கிட்டு வலதுகால எடுத்து வச்சு உள்ளவா. என்ன மாமியார் வீட்டுக்கு போற நினைப்பா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அரைச்சி உள்ளவா. ஏன்டா அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி திர்ற? உலக நீதியா ஆனா பிறந்தா பொம்பளை பின்னாடி தான் சுத்தணும். ஆம்பளை பின்னாடி சுத்தினா தப்பு. முருகா. குட் மார்னிங் சார். என்ன நடக்குதுங்க? ஒரு அர்க்கிஸ்ட் விசாரிச்சிட்டு இருக்கேனே. பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த பையனையும் பொண்ணையும் கூட்டு வச்சு பேசி முடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்லைண்ணே, நேத்தானே ஸ்டேஷன் ஓப்பன் ஆச்சு. உட்கார சேர் நான் கல்ல இல்லையில, அதான் இருந்த பழைய போர்வையை விரிச்சு எல்லாரும் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னே. யார் அக்யூஸ்டு? இந்த பையன் தானே. இவன் என்ன செஞ்சான்னா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எல்லாத்தையும் விடு. என்னடா? என்ன பொழப்படாது நாய் பொழப்பு. என்ன கேஸு? ஈவ் டீசிங்ண்ணே. பொறுக்கி பயல்களா இருக்கீங்களாடா?
எந்த பிள்ளையும் விட மாட்டீங்களாடா? ஸ்கூலுக்கு போகிறதுல ஆரம்பிச்சு வேலைக்கு போகிறது, காலேஜ் போகிறது எல்லாத்துக்கு முன்னாடி தெரிய வேண்டியது. எப்படியாவது அதுக்கு செல் நம்பரை வாங்கிறீங்க. அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து, மெசேஜ் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து எத்தையாவது பண்ணி அவளுக்கு உங்களை பார்த்து உருகிறாளுங்கடா. ஒரு 4 நாள் கோயில் குளம் நாகரிகமாக தெரியுது, 5 நாள் ரூம் போட்டு ஆட்டையை கழிச்சிருது. இதே வேலையை தானே தெரியுறீங்க சார் மற்றவங்கன்னா அப்படி இருப்பாங்க சார், நான் அப்படி கிடையாது சார். நீங்கள் அப்படியே நெஞ்சுக்குள்ளே கோபுரம் கட்டினேன், காதலுக்காக கையை எடுத்துக்கிட்டேன், அது மாதிரியா? சார் அதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அழகாக இருக்கும் சார், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது சார். இந்த பாருங்கள் சார், இந்த பொண்ணை எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னியிலேருந்து அந்த பொண்ணு பேரில் நகை சீட்டு கட்டு வரேன் சார். சார் எங்கள் 2 பேர் பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பணம் போட்டு வரேன் சார். சார் எங்கள் வீட்டில் ஏற்கனவே கேஷ் கனெக்ஷன் இருக்குது. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போயாவது எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் ஒத்து வரலைன்னா இது பேரில் தனியாக கேஷ் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன் சார். உன் ஃபோட்டோ ஒட்டிக்கிறேன், கையெழுத்து மட்டும் போடு. கேஸ் கனெக்ஷனா? இந்த பாருங்க சார், எல்ஐசி என் பேரில் 2 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கேன். இந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு. எல்ஐசியா? வாரிசுன்னு யார் பேர் போட்டிருக்கேன் பாருங்க சார். ஏமா உன் பேர் வி கண்மணியா? இல்ல சார், ஜி கண்மணி. இல்லை சார், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேர் தானே சார், வேலுப்பாண்டி. அப்போ வி தானே சார். இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை ஏற்றுக்குறோங்கிற நம்பிக்கையில் தான் சார். சார் சொல்லு. அப்படி என்கிட்ட என்ன தான் சார் குறை? ஒன்றும் இல்லையா? எங்கள் 2 பேரும் பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்க சார். அவ்வளோ ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் சார். அவள் இன்னைக்கு பேசுவா, நாளைக்கு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் தவம் இருக்கேன் சார். ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசுனதில்லை சார். இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேம்மா. ஆனால் இந்த பையன் வேற மாதிரி. நீ என்னம்மா சொல்கிற? இல்ல சாரி சார். ஏ தம்பி, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையா? இனிமேல் அது பண்ணிட்டு சுற்றக்கூடாது. நீ போம்மா. இது ஃபர்ஸ்ட் டைமுக்குனால உன்னை வார்னிங்கோடு அனுப்புகிறேன். பார்த்து நடந்துக்கப்போ. வேல்பாண்டி, அந்த பொண்ணு போயிருச்சா? ஒன்றும் இல்லை, நம்ம சொந்தத்தில் அண்ணன் மக நல்ல லட்சணமாக இருப்பா. இதில் இந்த பேரை மட்டும் நீ திருத்தினீன்னா போதும், பேசி முடிச்சிடவா? என்னைக்காவது ஒரு நாள் என் கண்மணி என்னை புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். வரேன் சார். அடப்பாவி. ஏய், அங்க ஒரு குரங்கு உட்கார்ந்திருக்கு. ஏய் நரசம்மா, ஏய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கா? ஏன்டா கழுவிட்டு இருந்த? அடடே தேங்காய் முடி, நீங்க உங்களுக்கு பாடி கேட்டா வச்சு குத்துனிட்ட பாடி பஞ்சர் ஆயிரும். டேய், என்னடா வேணும் உனக்கு? ஒரு குவார்டர் 2 வாட்டர் பாக்கெட் வேணும், வாங்கி தரியா? சீ போடா. அடடே நாங்க போறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோமா? ஏய் எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ணேன்? ஐ லவ் யூ அப்படின்ட்டு எசிண்டு நோண்டு அதை விட்டு பொலிச்சில புடிச்சு கொடுத்துருக்க. டேய் இங்க பாரு, உங்க அண்ணனை நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல, அது யதார்த்தமா நடந்துச்சு. ஆனா இப்போ உண்மையாவே நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட போறேன். என்ன அது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறியா? ஏய் நாங்கெல்லாம் லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் ஷாக் ஆகும். பாப்பமா சொல்ல விடு, நம்பர் போடு, பேசுவோம். சொல்ல விடு. போனை கொடுக்காதடி, கொண்டுட்டு ஓடி போயிடுவேன். உலக்க சப்புண்டு இறுக்கி பிடிவேன். என்ன பார்த்தா கலவான பே மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன பார்த்தா கலவான பே மாதிரி தெரியுதா? நீ ஜெயிலுக்கு தான்டா போற. ஜெயிலா? எது வரிசையா கம்பியா நட்டு வச்சு குறுக்க ஒரு கம்பியை படுக்க வச்சிருப்பாங்களே, உன்ன மாதிரி ஆளுங்க உள்ள உட்காந்து அப்படின்னு உருன்னு பாத்துட்டு இருப்பாங்களே, அதான ஜெயிலு? பேபி, ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் போற மாதிரி உள்ள என்ட்ரி ஆகி ஒரு ரவுண்டை போட்டு ஏற வாங்கிட்டு கப்பு அவுட்டை கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல. வணக்கம் ஏட்டம்மா. என்னடா இங்க பொம்பளை பிள்ளை தகராறு? இல்ல மேடம், இது எங்க ஃபேமிலி மேட்டர் மேடம். இல்ல மேடம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பொறுக்கி மேடம், போலீஸை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான். ஆத்தாடி, அப்படிலாம் இல்ல மேடம். எனக்கு போலீஸ்னா அப்படி பிடிக்கும் மேடம். நீங்க வேணா உங்க லத்திய முன்னாடி போட்டுட்டு போங்களே, 3 நாள் ஆனாலும் சத்தியத்தை கட்டுப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பேன். இல்ல மேடம், ரொம்ப போய் பேசுற. சொல்றான். உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாத்தே அடங்குவேன். வாடா ஸ்டேஷனுக்கு வா. மேடம், இப்போ நீங்க என்ன அரெஸ்ட் தானே பண்ண போறீங்க? ஆமா. ஒரு நிமிஷம். கெட் ரெடி. நான் சட்டத்தை மதிக்கிறவன். நீ ஏறுமா. மேடம், நீங்க ஆர்டரை மாத்துறீங்க. நீங்க தான் பட்ஜெட்டு, நான் செகண்டு, இவங்க தேடு. அதானே உங்க ரூல்ஸ். நீங்க அப்படித்தானே கூட்டி போவீங்க. ஆமா இல்ல? எஸ். டேய் தள்ளி நட, எட்டு மிதிச்சிடுவேன். ஏய் என்ன பாரு, ரோட்ட பார்த்து நடடா. ஏட்டம்மாய். என்னடா? ஏட்டம்மாய். என்னடா? ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னவா? பேசிக்கிட்டு இருக்கலான்றது. அடி செருப்பால நான் விளக்கமாறு பிஞ்சு வாயிரும். மூஞ்சி முகரையும் பாரு நல்லா.